இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம நல்லது பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதே வந்து கெட்டது பண்ணால் நம்மளுக்கு வந்து கெட்டது தான் நடக்கும். இதுதான் வந்து கர்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. கர்மா பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ மார்ச் 1லேருந்து நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன் வந்து பண்ண போகிறோன்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னெல்லாம் நடக்க போகுது, ஸோ ஸ்கூல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்களா இல்லையா, இது எல்லாமே பார்க்கலாம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அப்லோட் பண்ண ஒரு வீடியோ. பட் உங்களுடைய சார்பில் இருந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப், லைக் இதெல்லாம் பண்ணால் தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் தரைய ஒரு 200 லைக்காச்சும் வந்து கொடுங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டாபிக். அதுக்கு முன்னாடி கர்மா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வீடியோக்கான லிங்க் வந்து இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அதான் வந்து மார்ச் 1லேருந்து லாக்டவுன் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸோடைய செகண்ட் வேவ் வந்து பரவிட்டு வந்துட்டே இருக்குது. அதில் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு வந்துட்டே இருக்கனால இப்பயும் வந்து அது ஸ்டாப் பண்ணால் தான் வந்து நம்மளால் தமிழ்நாட்டில் வந்து கொரோனா கேசஸ் வந்து கம்மி பண்ண முடியும்னு சொல்லி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச் 1லேருந்து வந்து லாக்டவுன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி லாக்டவுன் வந்து பண்ணாங்கன்னா ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ரீஓப்பன் பண்ணனால வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இந்த கொரோனா கேசஸ் வந்து எகிரிச்சு, இல்லைனா வந்து நார்மலாக தான் வந்து இருக்கும். அதனால் வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணாங்கன்னா வந்து 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் வந்து வைப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஸோ 12th மட்டும் தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து வைக்கிற மாதிரி சான்சஸ்லாம் வந்து இருக்குது. மற்றபடி வந்து 10th and 11th வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா போன டைமும் வைக்கிறதில்ல, ஸோ இந்த டைமும் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ 12th கொண்டு தான் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து மார்ச் 1 லாக்டவுன் பண்ணாதான் எல்லாம் சான்சஸ். அதுவே வந்து லாக்டவுன்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ நான் எதாவது வச்சுக்கிறேன். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணால் வந்து பார்க்க முடியும். கீழே கர்மாவோடைய வீடியோ இருக்குது. மறக்காம வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.